அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்தியாவில் அதாவது டெல்லியில் நடைபெற்று வரும் மிகப்பெரிய மாணவர் போராட்டம். இந்த மாணவர் போராட்டம் என்பது இந்திய அரசிற்கு எதிரான போராட்டமா, நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டமா, இல்லை இந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைக்க அந்நிய நாட்டு கைக்கூலிகளின் உதவியோடு இந்த போராட்டம் நடைபெறுகிறதா என்று நமக்கு சில அதிர்ச்சிகரமான தகவல்களும் செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் உண்மையாக போராடும் மாணவர்களுக்கு நாம் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மையான போராட்டம் தான் நடைபெறுகிறதா அப்படின்ட்டு கேட்டா கிடையவே கிடையாது. இது இந்திய தேசத்தில், ஒரு அமைதியான தேசத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு செய்யும் வேலைகளில் எதிர்கட்சிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. உண்மை தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்த தகவல் படி, அதிகாரப்பூர்வ தகவல்கள் படி என்ன நடக்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீட் இத்தனை வருட காலம் ஆகிறது. இவ்வளவு நாள் கழிச்சு ஏன் இந்த திடீர் போராட்டம்? அதுக்கு யாருக்கிட்டையாவது விடை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. வினாத்தாள் கசிந்தது என்பது உண்மைதான். அதற்கு சிபிஐ விசாரணை வைத்து விசாரித்து வருகிறார்கள் என்பதும் உண்மைதான். தற்பொழுது பாத்தீங்க அப்படின்னா, இந்திய தலைநகர்ல ஒரு முக்கியமான கூட்டத்தொடர், நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. இந்த நேரத்தில் முக்கியமான மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டி உள்ளது. என்னென்ன மசோதாக்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மகளிர் இடஒதுக்கீடு, ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுவரையறை போன்ற மிக முக்கியமான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டிய இந்த நேரத்தில் இதை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை என்ற காரணத்தால், அதாவது இந்த மசோதாக்களை பாஜக அரசு செயல்படுத்தி விட்டால் நமக்கு அரசியல் செய்ய எந்த ஒரு காரணமும் இருக்காது என்ற ஒரு காரணத்தாலும் காங்கிரசின் கைக்கூலிகளாக இந்த போராட்டம் நடைபெறுவதாக ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மத்திய மந்திரி, அதாவது இந்த முறைகேடுகளுக்கு, இந்த வினாத்தாள் கசிந்ததற்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு நீட் தேர்வு ரத்து, இன்னொன்னு வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து விசாரணை. மேலும் இதால நீட் தேர்வால் இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இவர்களோட நிபந்தனை. ஓகே, இதெல்லாம் சரியான நிபந்தனை தான். இப்ப இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த நாட்டுல போராட்டம் அமைதியான முறையில நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திட்டம் இருக்குது. ஆனா இதுல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, எந்த மாதிரியான போராட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடந்த சில மாதங்களாக, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னதாக வந்த ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையான கட்சி கிடையாது. இப்ப முதல்ல இந்த காக்ரோச் பார்ட்டி யாருடைய பின்புலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அபிஜித் டிகே என்பவர். இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கூட தேர்தலில் அவருடைய வெற்றிக்காக உழைத்தவர். இவர் கொஞ்ச காலம் அமெரிக்காவில படிச்சிருக்கிறாரு. ஒரு இந்தியாவுடைய தலைமை நீதிபதியா இருக்கிற மரியாதைக்குரிய சூரியகாந்த் அவர்கள் சொன்னது என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொறுப்பில்லாமல் போலி பட்டத்துடன் வந்த சிலரின் வழக்குகளை தள்ளுபடி செய்து இவர்கள் கரப்பான் பூச்சிகளின் ஒட்டுண்ணிகள் போன்றவர்கள் என கூறி அதை சொல்லிட்டு, கரப்பான் பூச்சியின் ஒட்டுண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைய மாண்புமிகு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்தார். அதை உடனே இவனுங்க பிடிச்சுக்கிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கிட்டாங்க. இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அப்படின்னு கேட்டா அது ஒண்ணுமே கிடையாது. இல்ல அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இதுவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா 3 லட்சம் உறுப்பினர் இருக்காங்களா அந்த அமைப்புக்கு. மேலும் 22 பில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களா இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் மற்ற சமூக ஊடக வலைதளங்கள் எல்லாத்துலயுமே. இதுல ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 75% மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானும் பங்களாதேஷும் போன்ற மற்ற வெளிநாட்டுல இருந்துதான் இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப 25% கூட இந்தியர்கள் யாரும் இவர்களை ஆதரிக்கவில்லை என்பது உண்மையான கருத்து. மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிஜேபிய வெறுப்பேற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காக்ரோச்ன்றத கூட சேர்த்துக்கிட்டு ஜனதா பார்ட்டி, அதாவது பாரதிய ஜனதா அப்படின்றதுக்காக இவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக உண்ணாவிரதம் இருக்க தொடங்கியவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோனம் வான்சுக். ஒரு பெரிய இந்திய தொடர்பு இல்லாதவர், அமெரிக்காவில ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரா பணியாற்றுறார். இவர் திடீர் உண்ணாவிரதம் இருக்க பின்புலம் யாருன்னு கேட்டீங்கன்னா,
இதே ஆட்கள் தான். இவர்கள் எல்லாரையும் பின்னாடி இருந்து இயக்குறது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள். இவர்கள் எதிர்பார்த்தபடியே பங்களாதேஷ் ஜமாத் இஸ்லாமியம் தனது ஆதரவை இந்த மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அதாவது இந்தியாவில் நடக்கிற ஒரு போராட்டத்திற்கு இந்தியா ஒரு இறையாண்மை உள்ள நாடு, ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக ரீதியாக இந்த நாட்டுல போராடலாம். அதற்காக அனைவருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்கியுள்ளது. ஆனா ஒரு பங்களாதேஷ்ல இருந்து ஒரு அமைப்பு இவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்றால் அப்ப இவர்கள் எல்லாம் யாருடைய கைகூலி? அதாவது பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சியை இவர்கள் ஜனநாயக ரீதியாக, தேர்தல் ரீதியாக மக்கள் ஆதரவோடு வீழ்த்தும் காலம் முடிந்து விட்டது என இவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள். அதற்காகவே அமைதியான முறையில் போராட அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனா பின்புலத்தில் இருந்து இவர்களை ஜந்தர் மந்தர் என்ற ஒரு முக்கியமான இடத்துல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணும் செயல்களில் ஈடுபடுவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே இல்லை. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள்லாம் எங்க இது மாதிரியான போராட்டங்கள்லாம் நடைபெறுதோ அதுல திரு பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள்லாம் பங்கேற்கும் போது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுது. இதுல அந்த போராட்டத்துல சில பாதகைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இது நீட்டுக்கு எதிரான போராட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுல இருந்த பாதகைகள்லாம், அதாவது பிளக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 317 நீக்க வேண்டுமா, பிரம்மானியம் ஒழி வேண்டுமா, அதாவது RSS ஒழிய வேண்டுமா, அல்லாஹ் ஒருவர் தான் கடவுளா, ஜெய் பீம், இது போன்ற வாசகங்கள் அந்த பிளக்ஸ் பேனர்ல தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. அப்பனா இவர்கள் யார் பின்னாடி இருந்து இழுக்கிறாங்க அப்படின்றது தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த போராட்டத்துல கலந்து கொள்றவங்க பாத்தீங்கன்னா பாதி பேர் மாணவர்களே கிடையாதான். ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த நீட் தேர்வு எழுதுறவர்களும், நீட் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணவர்களும், இல்ல நீட் தேர்வு சம்பந்தமா அவங்க குடும்பத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1% கூட கிடையாது. அவங்க எல்லாம் படிக்க போயிட்டாங்க நீட் தேர்வுக்காக. இப்ப இதுல கலந்து கொண்டவர்கள் பாதி பேர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொண்டர்கள், மாணவர் அமைப்பை சார்ந்தவர்கள். ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாருடைய பின்புலத்துல இயங்குது? கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளோட பின்புலத்துல இருந்துதான் இயங்கி வருகிறது. மேலும் இந்த போராட்டத்துல கலந்தவனுங்கிட்ட எல்லாம் போயிட்டு நீட்னா என்னன்னு கேட்டு பார்த்தா நீட்னா என்னன்னு தெரியாது, யூஜிசினா என்னடா அப்படின்னு கேட்டா அதுவும் தெரியாது, சிபிஎஸ்சினா என்னடான்னு கேட்டா அதுவும் தெரியாது, எதுக்குடா இந்த போராட்டம் அப்படின்னு கேட்டா அதுவும் அவங்களுக்கு தெரியாது. கூப்பிட்டாங்க, காசு கொடுத்தாங்க, வந்துட்டோம். உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு வெளிநாட்டுல இருந்து சில பேரு ஆன்லைன் மூலியமா சாப்பாடு ஆர்டர் பண்ணி தராங்களாம். இது எந்த மாதிரியான பெத்தலாட்டம் பாருங்க. வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு கொடுத்து இந்திய அரசுக்கு எதிராக போராட செய்வது ஒரு நியாயமான அணுகுமுறையா? எந்த ஒரு நாட்டிலேயாவது இது போல ஒரு அநியாயம் நடக்குமான்னு கேட்டா நடக்காது. இந்த போராட்டத்துல ஒரு போலீசாரே தாக்குற நிகழ்வு பார்க்கும்போது மிகவும் கேவலமா இருக்கு. ஒரு இந்திய நாட்டுல இருக்கிறோமா அப்படின்ற போது இப்போ ஒரு போராட்டத்தை அவங்க சொன்ன நேரத்தை விடவோ அவர்கள் கொடுத்த அதிகாரத்தை விடவோ அதிகமா பயன்படுத்தும் போது போலீசார் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. அமைதியான முறையில் யாரு வேணாலும் போராடலாம். ஆனா போலீசாரே பதிலுக்கு தாக்குற நிகழ்வுகள்லாம் இந்த போராட்டத்துல நாம பாக்குறோம். இதுல காங்கிரஸ் பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையா ஆதரவு, திமுக வெளிப்படையா ஆதரவு, கம்யூனிஸ்டுகள் ஆதரவு, இந்த கூட்டணி கட்சிகள், அதாவது இந்த இந்தியா கூட்டணியில் இருந்த கட்சிகள், சில கட்சிகள் எல்லாருமே இந்த மாபெரும் போராட்டத்திற்கு ஆதரவு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2010 இந்த நீட் மசோதாவை எடுத்து வந்தது யாரு? மக்கள் மறந்துட்டு இருப்பாங்களா, இல்ல மக்கள் முட்டாளா, இல்ல அவ்வளவு வடிகட்டி முட்டாள்கள் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். 2010 இந்த பில்லு யார் கொண்டு வந்தா? காங்கிரஸ் கொண்டு வந்தது. யார் கொண்டு வந்தா? மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும் பொழுது குலாம் நபி ஆசாத் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், மத்திய இணையமைச்சராக இருந்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா திரு எஸ் காந்தி செல்வன். இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மசோதாவை கொண்டு வந்துட்டு நீட் தேர்வு வரும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த பில்ல சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவித்தது யாரு? இதே திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அன்னைக்கு வாய் மூடி மௌனம் சாதித்து விட்டு இன்னைக்கு இந்த நீட் தேர்வுக்காக எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எவனாலையுமே பதில் சொல்லவே முடியாது. இன்னொரு விஷயம், இந்த நீட்டுக்கு 2013 உச்ச நீதிமன்றம் நீட்டை ரத்து செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சது. இத மறு ஆய்வு தாக்கல் செய்து வென்றது யார்? காங்கிரஸ் தான், வேற யாரு? இதற்காக வாதாடியது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னாள்
நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சராக இருந்த திரு ப சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் அரசுக்காக, யூபிஏ அரசுக்காக உச்ச நீதிமன்றத்தில் இந்திய மக்களின், இந்திய மாணவர்களுக்கு எதிராக போராடி வென்ற மிகப்பெரிய வெற்றி இந்த நீட் எக்ஸாம். இது எல்லாமே பண்ணிட்டு சட்ட போராட்டம் எவ்வளவோ நடந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனாலும் இந்த நீட்டு படிக்கிறதுக்கு அதிமுக மேல போட்டுவிட்டு இந்த நீட்டு பிரச்சனைக்கு தமிழகத்துல முழு முதல் காரணம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா திமுக 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 100% சொல்வேன். இந்த நீட் எல்லா மாநிலங்களும், இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இருக்குது. இது ஒரு தகுதி தேர்வு, அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுல சிலபஸை மாத்தணும், ஏதோ ஒண்ணு அது மாதிரி ஒரு கோரிக்கை வைத்திருந்தால் இது ஈஸியா போயிட்டு இருக்கும். எல்லா மாநிலங்களும் இதுல ஒத்துழைத்து போகும்போது தமிழகம் மட்டும் இதுல விதிவிலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டையை குழப்பி 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முழு முதல் காரணம் இந்த நீட் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் விலக்க வாங்கி உங்க கையில கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுக பண்ணிட்டு அனிதா போன்ற எத்தனையோ ஏழை மாணவர்களை பலியாக்கி விட்டு அந்த பலியின் மீது ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தது திமுகனா மிகையாகாது. இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு 5 வருட காலம் ஆட்சியில் இருந்து விட்டு நீங்கள் புடுங்கியது என்ன? இந்த நீட் தேர்விற்காக நீங்கள் புடுங்கியது என்னன்னு கேட்டா ஒரு மயிரும் கிடையாது. அப்ப இது வெட்டி போராட்டம் தானே. நீட் தேர்வு விலக்கு வாங்க முடியாதுன்றது 200% எல்லாருக்குமே தெரியும். சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்கா, இந்த சிலபஸை மாத்துவோம், அடுத்து இதற்கான வேலைகள் என்ன அப்படின்னு தானே இறங்கணும். அதை விட்டுட்டு நீட்டை ஒழிக்கிறேன் அப்படின்ற போர்வையில மத்திய அரசிற்கு எதிராக, அதாவது ஒரு அரசாங்கம் நியாயமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது இது போன்ற அனாவசியமான போராட்டங்கள் தேவையான்னு கேட்டா தேவையே கிடையாது. அதாவது யாரும், நான் பிஜேபி காரன் கிடையாது, இந்திய குடிமகனாக இருந்த யாரும் இந்திய அரசிற்கு எதிராக அந்நிய நாட்டு கைகூலிகளின் போர்வையில், அதாவது மாணவர்கள் என்ற போர்வையில் அந்நிய நாட்டு கைகூலிகளின் உதவியால் இந்திய அரசிற்கு எதிராக போராடுவதை எந்த ஒரு குடிமகனும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இது இந்த நாட்டுல மட்டும்தான் இது போன்ற ஜனநாயகம்லாம் இருக்கு, மற்ற நாட்டுல இது போலாம் கிடையாது. இந்த கேஸ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சிஜே, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் முன்னாடி விசாரணைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு, இந்த போராட்டம் காணொலியை பார்க்கும் அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, நேரத்தை வீணடிக்காதீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஒட்டுமொத்த போராட்டமும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மத்திய அமைச்சராகிய ஜே.பி. நட்டா அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு இந்த குழுவை கூப்பிடுறாரு. ஆனா அவர்கள் கலந்து கொள்ள முடியாதான் பேச்சுவார்த்தையில. ஏன், எதனால? நீங்க என்ன பெரிய அசம்பாவிதத்தை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியல. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இது அந்நிய நாட்டு கைகூலிகளாலும் தீவிரவாதிகளின் கைகூலிகளாலும் மாணவர்கள் என்ற பெயரில், மாணவர்கள் என்ற போர்வையில், மாணவர்களே அல்லாத காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தை அடக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை. இந்திய அரசிற்கு எதிராக யார் தேவையற்ற செயல்களில் கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் அடக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளது. ஆகவே இங்க தமிழகத்துல நிறைய பேர் இந்த போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவரெல்லாம் எதற்காக இந்த போராட்டம், இதனுடைய பின்புலம் என்ன என்று ஆராய்ந்து போராட்டத்தில் பங்கு பெற வேண்டும். மேலும் திரு விஜய் அவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் வெளியிட்ட இந்த அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு லத்தி சார்ஜ் பண்ணதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஓகே, அப்ப இங்க தமிழ்நாட்டுல இந்த கலவரம், அதாவது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இங்க லத்தி சார்ஜ் எடுத்தது யாரு? இந்த போராட்டம் என்பது மாநில அரசிற்கு எதிரானது கிடையாது, மத்திய அரசிற்கு எதிராக இங்க தமிழகத்தில் போராட்டம் நடைபெறும் பொழுது அதை அடக்குமுறையில் கையாளுவது இதே திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த மாணவர் போராட்டம் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம். இந்த பிம்பம் உடைவதற்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. ஆகவே மாணவர்களே சற்று சிந்தித்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போன்ற சமூக விரோத அமைப்புகளில் இணையாதீர்கள். மாணவர்கள் படிப்பதற்காக நாம் செல்கிறோம். தங்களுடைய வாழ்வில் ஏதாவது எஃப்ஐஆரோ கேஸோ வாங்கிட்டீங்க அப்படின்னா வேலைக்கு செல்வதற்கு மிக சிரமமான காரியம். ஆகவே உங்களுடைய பெற்றோர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக உங்களை கல்லூரிக்கு பள்ளிக்கெல்லாம் அனுப்புறாங்க. நீங்கள் இது போன்ற கும்பலின் பின்னாடி சேர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு சென்று விடாதீர்கள். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த மாணவர் போராட்டம் என்பது ஒரு அந்நிய நாட்டு திட்டமிட்ட சதி, மத்திய அரசுக்கு எதிரான சதி. முக்கியமான சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற கூடாது என்ற எண்ணத்தில்
எதிர்கட்சிகள் தன்னை நேர் எதிராக ஜனநாயக ரீதியாக பாஜகவை எதிர்கொள்ள தெம்பும் திராணியும் இல்லாத காரணத்தால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு அங்கீகாரமற்ற அமைப்பாக, ஒரு அங்கீகாரமற்ற கட்சியாக செயல்படுகிற ஒரு இன்ஸ்டாகிராம் அமைப்பை மீது சவாரி செய்து பிஜேபியை வீழ்த்த நினைக்கிறார்கள். பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம். பிஜேபியை எப்படி வேண்டுமானாலும் வீழ்த்தி விடுங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தை நியாயமான முறையில், தர்மமான முறையில் நடைபெற்றிருக்கும் இந்த மத்திய அரசை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படும் இந்த போராட்டங்களை இந்திய குடிமகனாக ஒருபோதும் இதற்கெல்லாம் அனுமதிக்கவே முடியாது.